ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்தவர்கள் தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு வீடியோக்குள்ளே போகிறேன். டிஸ்கிளைமர் சொல்லணும்னு விஷயம் சொல்கிறேன். இப்போ நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை விட நாளைக்கு யாரும் நம்மள்கிட்ட பாண்டிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத வச்சுட்டு போகிறேன். நான் பேசக்கூடிய விஷயங்கள் எப்படி நாட்டில் இப்போ அதுவும் குறிப்பிட்டால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா, அதுவும் கடந்த 2 மாதங்களாக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைக்கான தொடக்கம் எப்போ ஆரம்பிச்சா, கடந்த மார்ச் மாதம் ஆரம்பித்தது. ஏப்ரல், மே, ஜூன் மாதம் வரையும் இந்த பிரச்சனை போயிட்டு, ஏன்னா இன்னும் ஒரு 9-11 மாதத்தில், அதாவது 9 மாதம் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடங்கி இன்னும் ஒரு 10 மாதத்தில் தேர்தல் நடந்துடும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 11ஆம் மாதம் தேர்தல் மாதங்களே எல்லாம் தெரியும். வரக்கூடிய மே மாதம் எல்லாருக்கும் தேர்தல் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஸோ அதனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா 13/4/2021 நடந்த தேர்தலுக்கான இதை பார்த்திங்கன்னா 1/5/2021 அன்றைக்கு தேர்தல் முடிவு வெளில வந்துச்சு. ஸோ அதனால் பதவியேற்க தினம் பார்த்திங்கன்னா 10/5/2021, அதற்கு முன்னாடி தேர்தல் நடத்தி முடிக்கிறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் நினைக்கிறது. கட்சிகள் மூலம் தேர்தல் ஆணையம் அதனால தான் போயிட்டுருக்கு. அதற்கான செயல்திட்டங்கள், வாக்காளர் வரையப்பட்டது, எப்படி இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எப்படி கொண்டு வருவது, அதற்கான இதை செயல்திட்டம் கொண்டு வருவது. அதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கெங்கே பூத் ஏஜென்ட்டுகளுக்கு நியமிக்கிறதுக்கு அதற்கான வாக்குச்சாவடி முகவர்கள் ஒரு ஆலோசனை பண்ணுறது. ஆலோசனை வாக்காளர் பட்டியல் தெரியுது. வாக்காளர் பட்டியலுக்கு எப்படி அதை ஆதார் கார்டை இணைக்கலாமா, இல்லை வேறு எதுவும் திட்டங்கள் செயல்படுதா, இல்லை நடைமுறை சிறுக்கையை கொண்டு வரலாமா அப்படிங்கிறத கொடுறது. அதுக்கப்புறமாக எப்படி பூத் கேன்வாசிங் போடக்கூடிய ஆட்கள், பூத்தில் ஓட்டு சேகரிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறது, எப்படி விஜிலன்ஸ் வச்சு செட் பண்ணுறது, பணம் கொடுக்காமல் தடுக்கிறது. இந்த செயல்திட்டம் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் புள்ளி வாக்காளர் வரைவு பட்டியல் தயாரிக்கிறது. ஸோ வாக்காளர் வரைவு பட்டியல் தயாரிக்கிற பணி பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிச்சு. அது வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் வாரத்திலேயே அதுக்கான பணி தொடங்கி, டிசம்பர் மாதம் இறுதியில் பணிகள் முடிஞ்சு, ஜனவரி மாதம் முதல் இடத்துல 5ஆம் தேதி 5/1/2026 வரைவு வாக்காளர் பட்டியல் அதற்காக இறுதி வாக்காளர் பட்டியல் மார்ச் மாத கடைசியில் வெளியிடப்படும் சொல்லி அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம். அதை நினைக்கிறோம். ஏன்னா இந்த எப்படா இந்த தேர்தல் ஆணையங்கள் வளர்த்தோ அதுக்கான தேர்தல் திட்டங்கள் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்காளம், கேரளா போன்ற மாநிலங்களில் தேர்தல் நடக்கும். ஸோ இதை வச்சு தான் போயிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் இதெல்லாம் கட்சியை செயல்படுத்திட்டு. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ஆட்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எதிர்கட்சி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரே அணியில் கொண்டு வர்றாங்க. அதுதான் அவங்க கொடுக்கப்பட்ட அஜெண்டா. சரி, இது பக்கம் இருக்கட்டும். இப்போ அவங்க கட்சி யார் ஜெயிச்சு வேணும். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கக்கூடிய கட்சிகள் பார்த்திங்கன்னா 2 கட்சி சொல்லலாம். ஒன்று ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய கட்சி, இன்னொன்று எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி. 2மே திராவிட கட்சிகள் தான் அதைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த அஜெண்டா அப்படி பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆளுமிக்க ஒரு கட்சியாக, அதாவது ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய கட்சியை கொண்டு போடணும் தான் வேற இருந்துகிட்டு இருக்குது. இது எதற்கான முன்னேற்றம்னா, 2026 தேர்தலுக்கான முன்னேற்றம், 2032 தேர்தலுக்கான முன்னேற்றம்னு சொல்லி பார்வையாளர் பேசுகிறாங்க. அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய பிரதான கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையும் சில கட்சிகளை வச்சு பேரம் பேசிப்பாங்க. சில அரசியல் புரோக்கர்களை வச்சு பேரம் பேசி சில ஆட்களை முடித்து சில ஆட்களுடைய தலையினால சில கட்சிகளை விலை கொடுத்து அப்படி மொத்தம் முடிச்சுட்டு ஒரு சில கட்சிகளுடைய இணைப்புகளை பண்ணி இப்போ நாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவே ஆனால் இதுவையும் சொல்கிறேன், இதுவே நடந்தக்கூடிய தேர்தலில் எதிர்கட்சி இருக்கக்கூடிய கட்சிகளை ஆளுங்கட்சி இருந்த கட்சியை எதிர்கட்சியாகவும், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி எதிர்கட்சியாகவும், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி ஆளுங்கட்சியாகவும் இதுதான் மாற்றி மாற்றி நடந்துகிட்டு இருக்குது.
அப்போ எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய கட்சி வந்து ஆளுங்கட்சி அப்படின்னா, ஆளுங்கட்சியை இருந்த கட்சியை வந்து அடிக்கிறதுக்கு எதிர்க்கட்சியோ இல்லை, எதிர்க்கட்சியாக இருந்த கட்சி ஆளுங்கட்சியை போனதுக்கு மூலமாக ஆளுங்கட்சியாக இருந்த கட்சியை வந்து, அதாவது எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியோடைய எதிர்க்கட்சியாகவும் எதிர்க்கட்சியோடைய ஆளுங்கட்சியாகவும் மாறும்போது எதிர்த்தரப்பு இருக்கிற கட்சியை சுத்தமாக அழிச்சிட்டு தான் அவங்க சித்தாந்தத்தை பண்ணணும். கொள்கை ரீதியில் சில மாற்றங்கள்லாம் ஒரே இது இல்லை, எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய கேள்வி கேட்டால் தான் அந்த நிர்வாகம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள், அதாவது தமிழ்நாட்டில் 2 பெரும் கட்சிகள் வந்து எதிரும் புதியுமா இருந்துட்டு ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கணும், எதிர்கட்சியாக இருக்கணும். மாற்றி மாற்றி வரும்போது எதிர்கட்சியாக இருக்கும்போது சித்தாந்த விஷயங்கள் அந்த கட்சி ஆளுங்கட்சியாக போனோம், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி எதிர்கட்சியாக போகும்போது இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து ஆளுங்கட்சியாக இருந்த எதிர்கட்சியை வந்து அழிக்கிறதுக்கோ இல்லை அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சில எதிர்ப்புமாக இருக்கக்கூடிய கட்சியை அழிக்கிறது தான் பண்ணலை. கொள்கை ரீதியான சித்தாந்தங்கள் வைப்பாங்க, அதற்கான செயல்திட்டம். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் ஓடிட்டு கொண்ட நிலைமை என்னென்னா, ஒரு கட்சியை சுத்தம் முடிச்சிடணும் அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. இதுக்கானதை வந்து அதுக்கு மட்டும் இல்லை, அந்த கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள், அது தமிழ்நாட்டை இப்போ பிரதான கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கட்சியை சுதந்திரம் வந்துருக்கு, அது அடுத்த பிரச்சனை. அவங்க முன்னு சேர்ந்து வரணும், அதுதான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய கட்சி பலவீனமாக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக வந்தால் தான் தமிழ்நாட்டில் நல்லா இருக்குங்கிறது தான் எல்லாருடைய மாற்றம். மாற்றம் ஒன்றே மாறாதது தான் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம். அவங்க சித்தாந்தத்தை வச்சு மக்களுக்கு செயல்ப திட்டங்களை கொண்டு வந்து அரசாங்கத்தை விட்டால் பரவாயில்ல. ஆனால் இப்போ நடைமுறை என்ன போயிட்டுருக்குன்னா, எதிர்கட்சியை வந்து ஆளுங்கட்சியாக மாற்றுற விஷயம் கிடையாது. சுத்தமாக எதிர்கட்சியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் மாயத்திட்டம் போயிட்டுருக்கு. அதுவும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை சுத்தம் வீட்டுக்கு அனுப்பணும், அதை கூட்டணியே தொடர்ச்சி அறிவிக்கணும் தான் வேலை போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்க கொள்கை ரீதியான சில கூட்டணிகள், அந்த கட்சிக்குள்ளே சில கூட்டணிகளே சில சலசலப்பாக இருக்குது. ஆனால் ஒன்றுபட்டு இருக்கிறாங்க. அதை என்ன விஷயம் பண்ணாலும் அதனால தான் சில தற்குறித்தனமான ஆட்களை வச்சு ஒரு கட்சியை வந்து உருவாக்கி ஓட்டை பிடிக்கிறதுக்கும் சில விஷயங்களை முன்னெடுப்பு பண்ணுறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மனநிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. இதை தான் சொல்ல போட்டுருக்கோம். ரெண்டாவது இந்த விஷயம் சொல்கிறேன், எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய கட்சி எதிர்த்தரப்பாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக மாறினாலும் அந்த கட்சியை தொடர்ந்து வழிநடத்தான் செய்வாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சுத்தமாக அந்த கட்சியை இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வேலைகள் போயிட்டுருக்கு. சரி, இந்த கட்சியை எதுக்கு நீங்கள் வந்து ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்க், அதாவது அவங்களுக்கு வாக்கு சதவீதம் வந்து ஏதோ விஷயத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட சென்று அந்த மக்கள்கிட்ட செஞ்சுருக்கக்கூடிய கட்சியை மறந்துடுறது, அந்த குச்சியோட முதுகுல சவாரி செஞ்சுருவேன். இதை சில ஆட்கள்கிட்ட அந்த கட்சியில் கூட அப்படிலாம் பேசக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இன்னமும் அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய கடந்த ஒரு 10 வருடங்களாக, அது குறிப்பாக கடந்த 5 வருடம் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு பண்ணலை. தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா சொல்ல முடியுங்க. தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலை. அதுக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இந்த கட்சியை எப்படியே தமிழ்நாட்டில் திரையிடத்தை போட்டு வந்து உட்காந்துடணும் அப்படின்னா அஜெண்டா போயிட்டு. சரி, இதுக்கெல்லாம் வரி கொடுக்குறாங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஏழாமை தன்மையை மறைக்கிறதுக்கு இவங்களோட கூட்டணி போடுறாங்க. இதை எழுத்து சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நீ வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல மனத்தத்துவங்கள்ட்ட போய் பார்க்கலான்னு சொல்லி நம்மளே பேசுவாங்க. மறைமுகமாக ஒரு கட்சிக்கு சித்தாந்தத்துக்கு அடிப்படைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் முதல் விஷயம் என்னென்னா மதத்தை கையெழுக்கிறது தான். அது வந்து இந்த கட்சியை பிறகு மரியாதைன்ற ஒரு விஷயத்தை இருக்குது, அது வந்து சமீபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுமோ. இதுவரை நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம்னா, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்னால் தமிழ்நாடு ஏதோ தனி தீவிரம் இருக்கிற மாதிரியும், அந்த கட்சி தான் தமிழ்நாட்டை வந்து தூக்கி நிப்பாட்டுறது மாதிரியும் சில பில்டப்பு கொடுத்துட்ருக்காங்க. சரி, மக்களாகிய நம்ம தான் யோசித்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணி இவங்க ஒரு வேளை அவங்கள கொண்டாந்து உட்கார வச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வச்சு இது பண்ணணும். ஏன்னா பிரதான கட்சி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வேளை அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடாக இருக்காது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியை நீங்கள் வந்து உட்கார வச்சு மற்ற கட்சிலாம் டெபாசிட் கிடையாதுனாலும் அவங்களோட தைரியத்தை திறன் நடக்கும்.
மிரட்டியே கரணம் தருவானுங்க. ஸோ யோசித்து முடிவு பண்ணுங்கள், எந்த கட்சி நம்மளுக்கு வேணும், எந்த கட்சி நம்மளுக்கு வேணாம். ஏன்னா அதுக்குன்னு எதிர்கட்சி இருக்கக்கூடிய கட்சியை நான் வந்து குறை சொல்கிறேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், சில ஆட்கள் வழிநடத்துகிறாங்கள, அவங்க சரியில்லை. ஸோ தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்கள் சரியில்லை, கிடையாது இருக்கக்கூடிய தொண்டர்கள். ஆனால் தொண்டர்கள் உண்மையாக தொண்டர்களாக இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் மிதிச்சுட்டு அவங்களோட கொள்கையை, அவங்களோட சித்தாந்தத்தை அழிச்சிட்டு சவாரி பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இருக்கக்கூடிய இந்த நிர்வாகிகள்லாம் யாரால் துறை போயிருக்காங்க அவங்களெல்லாம் ஒட்டு மொத்தம் தூக்கிட்டு நல்லா ஒரு ஆட்களை கொண்டு போட்டு உண்மையான கட்சிக்கு புதவிக்கிற கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் போட்டு அந்த கட்சியை திறனத்தினா கட்சியில் நல்லாயிருக்கும். ஒரு வேலை இவங்களோட நன்மை புது ஆட்கள் நன்மை வந்துட்டாங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஆட்சி முறைகள் நல்லா இருக்குன்னு தான் எல்லோருடைய பார்வையும் இருக்குது. ஸோ இதை நான் யாருக்கு சொன்னாலும் இப்போ கட்சியில் நான் தான் கட்சி, நான் தான் ஒருங்கிணைக்க போகிறேன்னு சில ஆட்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் சம்பட்டை கொடுக்குற மாரி வரக்கூடிய முடிவுகள் இருக்கணும். அப்போ தான் அந்த கட்சி உருப்படும். இதை கோரிக்கையை வச்சுட்டு இதை பேசினா நம்மள்கிட்ட பாஞ்சு பராண்டிட்டு வருவாங்க. யோசித்து முடிவெடுக்கணும். நம்ம யாரையும் குறை சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நல்லது செய்யக்கூடிய கட்சிகள் இருக்கணுமா, இல்லை தமிழ்நாடே சுத்தமாக ஒன்றுனா வண்டிச்சிட்டேன் அப்படிங்கிற கட்சியை கொண்டாந்து உட்கார வச்சு சில பல வேலைகளை பண்ணணுமா அப்படிங்கிறத மக்களாகிய உங்கள்கிட்டே விட்டுறேன் அப்படிங்கிறத வச்சு வீடியோ முடிக்கிறேன்.